ஹலோ. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். நம்ம வந்து நீங்கள் கண்டிப்பாக சிஏ இன்டர்மீடியேட்டில் அக்கௌண்டிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சாப்டரில் படிப்பீங்க கண்டிப்பாக. ஸோ எக்ஸ் டிவிடெண்ட் கம் டிவிடெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் எக்ஸ் டிவிடெண்ட்னு பாருங்கள். இதில் இந்த ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐஆர்சிடிசி, ரைட்ஸு, இந்த மாதிரி கம்பெனிஸில் அமங் 16 ஸ்டாக்ஸு டு ட்ரேட் எக்ஸ் டிவிடெண்ட் டுமாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலி எக்ஸ் டிவிடெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ பேசிக்கலி என்னென்னா டிவிடெண்ட் எப்போவுமே இஷ்யூ பண்ணுவாங்க. எனி கம்பெனி வில் கிவ் டிவிடெண்ட். சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடெண்ட்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து ப்ராஃபிட்டை அப்படியே சேர்த்து வச்சு திருப்பி கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்காங்க. அண்ட் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டாக எவ்ரி 6 months ஒன்ஸோ இல்லை 1 yearக்கு ஒன்ஸோ டெஃபினட்டாக டிவிடெண்ட் பே அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிற கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனினா, எனி கம்பெனி தட் இஸ் கிவிங் அவுட் டிவிடெண்ட், அந்த கம்பெனியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நியூஸில் பார்த்தோம், ஆர்டிக்கலில் பார்த்தோம்ல, என்னென்ன பார்த்தோம் நம்ம? ஓஎன்ஜிசி, எம்ஆர்எஃப், கொச்சின் ஷிப்யார்டு, இவங்க எல்லாருமே கூட தே ஆர் கோயிங் டு கிவ் அவுட் டிவிடெண்ட். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு? எக்ஸாம்பிள், வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் மாதம் 31 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு ஏப்ரல், மே அந்த டைமில் ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, மே 5 டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, நாங்களாம் டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம், இவ்வளோ டிவிடெண்டு, ஒரு ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ டிவிடெண்ட் வரும், இத்தனை % டிவிடெண்ட் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லும் போது என்ன ஆகும்னா, யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த பணம் வரும். ஓகேவா? ஸோ இதில் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இதில் என்ன எக்ஸ் டிவிடெண்ட் கம் டிவிடெண்டுன்னு எப்போ வரும்னா, இந்த ஷேர்ஸ் எல்லாமே லிஸ்டட் ஷேர்ஸ் தானே. ஸோ டெய்லியுமே வாங்குறதும் விற்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? லாட் ஆஃப் ஷேர்ஸ் வில் பி பாட் அண்ட் சோல்டு இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ டெய்லி வந்து வாங்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஷேரை 100 தடவை விற்பாங்க, 100 தடவை வாங்குவாங்க. இல்லை 100 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஷேரை விற்பாங்க, இன்னொரு 100 பேர் வாங்குவாங்க. அந்த 100 பேர் நாளைக்கு விற்பாங்க, இன்னொருத்தர் அதை வாங்குவாங்க. ஸோ இப்படியே வந்து செல்லிங்கும் பையிங்கும் போயிட்டே இருக்கும்ப்பா. இப்போ கம்பெனி சைட்லேருந்து இருக்கிற பிரச்சனை யோசிச்சு பாருங்களேன். மே 5 நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் பே பண்ணணும் கரெக்டாக. இப்போ நான் பே பண்ணும்போது நான் யாருக்கு பே பண்ணுறது? நான் போய் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து பார்க்குறேன் ஆன்லைனில். பார்த்தா நேற்று பார்த்தா ரகு பேரில் இருக்குது, இன்றைக்கி பார்த்தா சோமு பேரில் இருக்குது, நாளைக்கு பார்த்தா பிரியா பேரில் இருக்குது. யார் பேருக்கு நான் வந்து பே பண்ணுவேன் டிவிடெண்டை? ஒரு நாளைக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் இருந்தால் நான் யார் பேருக்கு நான் பே பண்ணுவேன்? ஸோ இப்போ கம்பெனி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சரி, ஓகேப்பா, இவ்வளோ ரகலெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டுக்கு பேர் வந்து ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜூன் மாதம் 6 தான் ரெக்கார்டு டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஜூன் மாதம் 6 காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ஷேர் ஹோல்டர் பேருக்கு நேராக யாருடைய பேர் பதிவாகிருக்கோ அதோடு அப்படியே பிளாக் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி விற்றாலும் வாங்கினாலும் கம்பெனிக்கு கவலையே கிடையாது. காலையில் 10 மணிக்கு ஆர் எந்த டே அவங்க பிளாக் பண்ணுறாங்களோ அந்த ரெக்கார்டு டே அன்னைக்கு அவங்களோட புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் உங்களோட பேர் ஷேர் ஹோல்டராக இருந்தால், ப்ராபப்ளி ஜூன் 6 நீங்கள் ஷேரை வச்சுருப்பீங்கப்பா, ஜூன் 7 கூட நீங்கள் விற்றுடலாம். ஆனால் ஜூன் 6 நீங்கள் உங்கள் பேர் ரெக்கார்டில் இருந்ததுனால உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் டிவிடெண்ட் வரும். ஸோ நீங்கள் 7 விற்கணும்னு நினச்சா கூட உங்களால் ஷேரை அதிக விலைக்கு விற்க முடியாது. ஏன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஜூன் 6 முன்னாடி வரைக்கும் அந்த ஷேர் ப்ரைஸில் டெஃபினட்டாக இப்போ கம்பெனி என்ன பண்ணுது, டிவிடெண்ட் அவ்வளோ லட்சத்தை வந்து கொடுக்குறதுல வெளியில் மக்களுக்கு, தட் இஸ் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வெளில கொடுக்குறாங்களே, லட்சக்கணக்கான பணத்தை எடுத்து தான் ஒவ்வொரு ஷேருக்கும் இவ்வளோன்னு சொல்லி டிவிடெண்டை வெளில கொடுக்குறாங்க. அப்போ கம்பெனிக்குள்ளே இத்தனை நாளாக ஒரு பெரிய வெயிட் இருந்துச்சு கெயின்னு, அந்த கெயினை தூக்கி எல்லாருக்கும் வெளியில் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனி புஷ்ஷுன்னு காற்று இறங்கிடுமா? அப்போ அதோட வேல்யூ கம்மியாயிடும். ஏன்னா டிவிடெண்ட் வெளியில் போகுது. இப்போது ரெக்கார்ட் டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஜூன் 6 உங்களோட பேர் அந்த ரெக்கார்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். சப்போஸ் உங்களோட பேர் ரெக்கார்டில் இல்லைன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வராது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 6 தான் ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் டேட் ஜூன் 6னா ஜூன் 5 இந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாம் என்ன ஆகிடும்னா, டிவிடெண்ட் யார் பேருக்கு போகுமோ அவங்க தான் டிவிடெண்ட் வாங்கி போகிறாங்க, நம்மளாம் ஒன்று வாங்கிக்க போகிறது இல்லைல்ல. அப்போ ஜூன் 5 இந்த ஷேர் ப்ரைஸு எப்படி ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும்னா, ஒரு 100 ரூபாய் வித்துட்டு இருந்த ட்ரேடு டக்குன்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 88 ரூபாய்க்கோ 85 ரூபாய்க்கோ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கப்புறம் யார் அந்த ஷேரை வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வர போகிறது இல்லை.
ஸோ ஜூன் 5ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் அந்த ஷேர் ப்ரைஸில் டிவிடெண்டும் சேர்ந்துருந்ததுனால ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் ஒரு கம்பெனிக்கு. ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறமா இதே ஷேர் ட்ரேட் ஆகும்போது அதில் இருக்கிற அந்த டிவிடெண்ட் கோஷன்ட்டை வெளில எடுத்துகிட்டு மிச்சம் ப்ரைஸுக்கு தான் ட்ரேட் வந்து நடக்கும் அந்த இடத்துல ஷேருக்கு. ஸோ எக்ஸாக்டாக ரெக்கார்ட் டேட் அன்றைக்கி யாரோட பேர் அந்த ரெக்கார்டில் இருக்கோ அவங்களுக்கு டிவிடெண்ட் வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்குலாம் புரிஞ்சிடுச்சா? புரியலனா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, இதை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.